சூப்பர், ரொம்ப ஜாலியா இருக்குது. எங்க இந்த பிங்கியை காணாம எங்க போனா இவன்? சே, கடைசி நாள் விபிஎஸ், ஜாலியா போறோம் இன்னைக்கு, கிஃப்ட் வாங்க போறோம். எங்க பிங்கியை காணாம? குட்டி பஸ்ல பிங்கி பாத்தியா? இந்த பக்கம் தான்ப்பா சவுண்ட் வருது, அந்த பக்கம் சவுண்ட் வரல. பார்க்கலையா? ஐயோ, அப்போ உங்க கண்ணு தெரியல. கரெக்டா? கண்ணு தெரியல. வருது வருது வருது. எங்க வருது எங்க வருது? ஏ, இங்க போக கூடாதா? இங்க போக கூடாது, இங்க போக கூடாது. பாஸ்ட் அங்கிள் திட்டுவாரு இங்க போனாக்கா. ஏ பிங்கி, எப்படி இருக்க? ஏய், சூப்பரா இருக்கியா நீங்க? ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோகிராமா? உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோகிராம் அண்ணா சொன்னாருல்ல. ஆமா, இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோகிராம். ஓகே, இன்னைக்கு தான் லாஸ்ட் விபிஎஸ். லாஸ்ட் விபிஎஸ்ல நிறைய gift கொடுப்பாங்க. gift, ஆமா ஆமா, gift கொடுப்பாங்க. நம்ம போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுப்பாங்களா? எடுப்பாங்க எடுப்பாங்க. அதான் நான் நல்ல கலரிங் எல்லாம் பண்ணிருக்கேன் தலையில. எங்க அம்மா சொன்னாங்க, நல்லா போடா இனி ஃபைனல் டே ப்ரோகிராம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் புது ட்ரெஸ்ல போட்டு வந்திருக்கேன். ஆமா, நீ ரொம்ப அழகா பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்திருக்கியே. நான் என்ன பியூட்டி பார்லர் போக போறேன் பாரு, உன் மூஞ்சி ரொம்ப ரோஸா அழகா இருக்குது. அதனால தான் என் பேர் பிங்கின்னு வச்சிருக்காங்க. ஓ, சரி 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 சரி. பிங்கி பாரு, இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோகிராம். நம்மளுக்கு ரஸ்னா கொடுப்பா, பிரியாணி போட போறாங்க. தெரியுமா உனக்கு? டேய், பிரியாணி இல்லடா, அது பாப்கார்ன்டா. பாப்கார்னா? ஏய், பாப்கார்ன் கிடையாது, சும்மா பிரியாணி போட போறாங்கன்ற பாப்கார்ன்ன்ற. டேய், இட்லி மூஞ்சி, அங்க பாரு பாப்கார்ன்லாம் குத்துனக்கறாங்க. பாப்கார்ன் கொடுக்குறாங்க? பாப்கார்ன் எங்க கொடுக்குறாங்க சொல்ல? பாப்கார்ன் என்னை மாதிரி ரோஸ் பவுடர். இந்த மாதிரி பொய் எல்லாம் சொல்லாத, அவ்வளவுதான் நீ. டேய், உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடா? பார்த்தா தெரியல, கண்ணு உன்ன பார்த்தானே பேசுறேன், தெரியல உனக்கு? டேய், இங்க வரதுக்கு முன்னாடி நீ தான் நிறைய பாப்கார்ன் சாப்பிட்ட. சொல்லாத, யாரும் ஏதாவது கேட்க போறாங்க, அப்புறம் சும்மா இரு. சரி சரி சரி. ஆமா, இன்னைக்கு லாஸ்ட் டே. நம்ம அண்ணா வரேன்னு சொன்னார்ல? ஆமாம்மா, வருவாங்க வருவாங்க. ஜாலியாக இருக்கும் இன்னைக்கும். அதே மாதிரி நல்லா பாட்டு ஜாலி, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு கிஃப்ட் வேறு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப 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 ஜாலியாக இருக்க போகுது இன்னைக்கு. சரி, இத்தனை நாள் விபிஎஸ்ல இருந்தல்ல? ஆமாம். விபிஎஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? விபிஎஸ்ஸா? ஃபர்ஸ்ட் நாள் வந்தேன். ஓகே. ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஓ, ஸ்நாக்ஸ்லயே இரு நீ. வேற என்ன கொடுத்தாங்க நீ சோத்து போட்டுடா நீ. ஏய் பிங்கி. சரி சரி, ஜாலி ஜாலி. வெளியில சொல்லாத. சரி, உன் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு விபிஎஸ்? எனக்கு விபிஎஸ்ஸா? போச்சு விபிஎஸ். விபிஎஸ் போச்சா? ஆமா ஆமா. ஏய், உனக்கு தெரியுமா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. உனக்கா? ஆமா ஆமா, எனக்கும் கிடைச்சாங்க. ஆனா என்ன மாதிரியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க பசங்க. என்ன மாதிரியே வந்து மொக்க போட்டிருந்தாங்க, நடவே இல்லைன்னு. அப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களா? உனக்கு விபிஎஸ்ல வேற எதுவும் பிடிக்கலையா? அப்புறம் என்ன கொடுத்தாங்க? தண்ணி கொடுத்தாங்க. அடடடடா, சாப்பாடு பத்தியே பேசுற நீ. வேற என்னடா பேச சொல்றேன்? வேற என்னடி பேச சொல்றேன்? வேற எதுவும் சொல்லி தரலையா? ஏன் சொல்லி தரல? டேய், சூப்பரான சாங் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா ஆமா, சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தாங்க. நிறைய வசனம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ஸ்டோரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? அப்படியாவா? நான் அந்த டைம் தூங்கிட்டேன், எனக்கு தெரியல. அப்புறம் பாஸ்ட் அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணாரு. டேய், என்னடா பண்ணுற, தூங்கினுங்கிறடா நீ? என்ன பாஸ்டர்? சரிடா, ரொம்ப நேரம் டைம் ஆச்சு, விபிஎஸ் முடிய டைம். இன்னும் அந்த அண்ணனை காணுமே. அண்ணன் வருவாரு, ஆடி அசைந்து வரும். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிற? ரைஸ்லா இல்ல, யாரையும் ஆடி அசைந்தெல்லாம் சொன்னியே. இந்த பிங்கி, இந்த பிங்கி, இந்த பிங்கி பிங்கின்னு சொல்லாதப்பா. என்ன விஷயம் அதை சொல்லு. இல்லண்ணா, நீங்க வரது ஸ்டேஜ் மேல ஏறி வரது அப்படியே அதிர்வா இருந்ததா, அதான் ஆடி அசைந்து வரது. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. தெரியலண்ணா, அங்க கேளுங்க சொல்லுவாங்க. ஸ்டேஜ் ஆடிச்சு. ஆமா ஆமா ஆமா, சொல்லு. பாப்கார்ன் தரேன், பாப்கார்ன் தரேன். இல்ல 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 இல்லன்னு சொல்றான். சரி, என்ன விபிஎஸ் ஃபைனல் டே ரொம்ப ஹாப்பியா இருக்கியா? ஜாலியா இருக்குண்ணா. சரி, இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ஓகேண்ணா, ஓகே அண்ணா. என்ன ஜோம் பண்ணுங்க. 7 நாள் மொக்க போட்டீங்கல்ல? 7 நாள் நான் மொக்க போட்டேனா? வேற என்னண்ணா? அடப்பாவி, பாட்டு சொல்லி கொடுத்தல உனக்கு? சொல்லி கொடுத்தீங்க. பாட்டு சொல்லி கொடுத்தல? பாட்டுன்ற பேர்ல கத்துனீங்க. ஏய், இயேசுவை பத்தி சொல்லி தரல உனக்கு? சொல்லிங்கண்ணா, சொன்னீங்க. நம்ம விபிஎஸ் தலைப்பு சொல்லு. சிறந்த நண்பன். கத்த சத்தம் வேண்டாம்டா. சிறந்த நண்பன். பிங்கி, என்ன பிங்கி இப்படி பண்றா? இவனை போய் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பிங்கி நீ. அது எனக்கு அசிங்கமா இருக்குனே. என்ன அசிங்கமா இருக்கு உனக்கு? இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிக்கிட்டு. ஆமா பிங்கி. சரி, நான் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு நம்ம விபிஎஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகேண்ணா, ஓகே. ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு தான் குளிச்சு
பாடலாம். வேணாம். சரி 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 சரி. ஆமா சரி, கண்ணை முடிச்சோம்லாம். எஸ்பா, இந்த விபிஎஸ்காக ஃபைனல் டேக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தீர், அதுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க. எங்களோடு நீங்க இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ரைட் ரைட் ரைட். சரி, நீ ஏதோ பேசும்போது ஏதோ சொன்னீங்க, நீங்களே 7 நாள் ஏதோ பண்ணீங்க. என்ன நீ ஏதோ புதுசா பண்ண போறியா? ஒன்னும் இல்லைண்ணே, ஆ, நீங்க 7 நாள் பாட்டு சொல்லி கொடுத்தீங்க. ஆமா. ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க. ஆமா. திரும்பி ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க. பாய்ஸா கேர்ள்ஸா யாரா பேசுறா? பாய்ஸ் மாதிரி தெரியுதுடா. நான் கேர்ள்ஸ் பேச மாட்டாங்க. நான் என்ன மாதிரி நான் கேர்ள்ஸ்? ஐயோ ஐயோ, ஸ்மார்ட். ஸ்மார்ட் இல்ல? ஆமாண்ணே. சரி, பாய்ஸ் தானே. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஆமாண்ணே, ஆ. எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஆ. நாங்க சொல்றது மட்டும் தான் நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க தான் சொல்லி கொடுக்க போறியா? ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமா. இவர் ஏதோ சொல்றாரா, கேட்கலாமா? கேட்கலாமா வேணாவா? என்ன சொல்ல போறீங்க அண்ணே சொல்லுங்க. அண்ணே ஜோக் சொல்றேண்ணே. ஜோக்கா? ஜோக்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கை தூக்குறாங்க. ஓகேண்ணா. சொல்லு சொல்லு, என்ன ஜோக் சொல்றாரு பார்க்கலாம். அண்ணே ஆ, ஜோக்கு ஆ. பாருங்களேன். ஆ. பாருங்களேன், இன்னும் பாருங்க, நான் அங்கே நான் பாத்துக்கிறேன். சாரிப்பா சொல்லுப்பா. பாருங்களேன். ஆ, அதோ பாரு பானை. எங்கடா பானை? இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அந்த அங்க கேமரா எடுத்துட்டு இருக்காரு. எங்கடா பானை இருக்கு டேய்? அண்ணே ஆ. அதோ பாரு ஆ. யானை. ஓ, அதோ பாரு யானை கூட இல்லையா? ஜஸ்ட் இமேஜினேஷன். ஓ, இமேஜினேஷன். அதோ பாரு யானை. கையை சொல்லுங்க, கையை காட்டி சொல்லுங்க. அப்பதான் கையை- பசங்களும் பாப்பாங்க, நானும் பாப்பேன். கை காட்டி சொல்லணுமா? அதோ பாரு யானை. அதோ ஏதோ ஒரு மாதிரி கிண்டல் பண்ண மாதிரி இல்ல அது. நோ 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 நோ. அதோ பாரு யானை. அதோ பாரு யானை. அட, யானி அதான் பாரு. வரைக்கானே. ஏய் ஏய். அமைதியா இரு. சரி, அதோ பாரு யானை. உங்க வயிறு ஒரு பானை. எப்பா? ஏய், நீங்க என்ன சிரிச்சு நான் கிண்டல் பண்றீங்க? வயிறு உள்ள தள்ளுற. முடியாதுண்ணா. ஏன் முடியாது? எங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட்டா எங்கண்ணா இருக்காது? உனக்கு யாரா அது சொன்னா? பாஸ்டர் சொன்னாரு. பாஸ்டர் சொல்லிட்டாரா? ஆமா ஆமா. சரி, இதான் ஜோக்கா? இல்லண்ணா, ஆ. நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஆனா ஆ. ரோட்ல போறவங்க எல்லாம் ஆ. என்ன பண்ணாங்கன்னா ஆ. டைம் கேட்டாங்களாம். ரோட்ல போறவங்க யார்கிட்ட டைம் கேட்டாங்க? அதுதான் உங்ககிட்ட கேக்குற, யாருக்கிட்ட டைம் கேட்டாங்க? யாருக்கிட்ட வாட்ச் இருக்கோ அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட தான், எல்லார்கிட்ட வாட்சில ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் கேட்டாங்க. அப்படியா? ஆமா. ஏன் அவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் டைம் கேட்டாங்க? தெரியாதாண்ணா? தெரியலையே. தெரியலண்ணா. ஒருவேளை அவங்க மட்டும் தான் வாட்ச் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா. இல்லண்ணா, எல்லாரும் வாட்சி கேட்டுருந்தாங்க, ஒருத்தர்கிட்ட மட்டும் டைம் கேட்டாங்கண்ணா. ஏமா அப்படி கேட்டாங்க? உங்களுக்கு யாராவது போற வரவங்க எல்லாரும் டைம் கேட்டாங்கண்ணா. அவன் தான் வாட்ச் மேனா? டேய், நம்ம வாட்ச் கிளாஸ் சொல்றாங்க. என்னடா அப்படி ஆயிடுச்சு? பிகி ஜானி, என்ன ஜானி அப்படி ஆயிட்ட? ஆ, மொக்க பண்ணிட்டாங்க பசங்க. வாய் திறந்து பேசு. மக்கா. சரியான பதிலா அது? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணே, ஆ. நான் ஒரு விடுக்கதை சொல்றேனே. விடுக்கதையா? ஆமா, ஆமா. சரி, சொல்லு. ஆ, கோழி ஏன் முட்டை போடுது தெரியுமா? கோழி ஏன்பா முட்டை போடுது? அது சேவல் இல்ல, அதனால அது முட்டை போடுது. இல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றீங்களா? மக்கு அண்ணா. சரி, நீயே சொல்லு, ஏன் கோழி முட்டை போடுது? முட்டை இல்ல, முட்டையா போடுது. ஏன்னா அதுக்கு 1 2 3 தெரியாது, ஆனா முட்டையா போடுது. டேய் என்ன பிங்கி நீ? அதுக்கு ஒன்று எப்பா அது ஸ்கூல்ல போறது இல்லையா? அதெல்லாம் போதுலண்ணே. சரி. அப்போ உங்க எல்லாருக்கும் 1 2 3 தெரியும் போல. என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? சரி. அண்ணே, ஒரு கவிதை சொல்லட்டுமாண்ணே? வேணாம். அண்ணே, உங்களை பத்தி தானே கவிதை. என்ன பத்தியா? ஆமா. அப்ப சொல்லு. அண்ணா தலையில வாரிக்கணும். ஆமாடா டேய், அப்பதான் அழகா. இப்போ அண்ணே, நீங்களே ஒரு கவிதை தானே? அடடடடடா, நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னன்னு. நீங்க ஆ. ரொம்ப அழகா தானே இருக்கேன். ரொம்ப ஏய் சொல்லி தொலை. அழகா தானே இருக்கிறேன். குண்டா இருக்கீங்கண்ணே. இது கவிதையாடா இது? டே, எனக்கு மனசே கஷ்டமா இருக்குடா. சரி, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு பிரியாணி வைக்கிறேன். பிரியாணியா? வேணாம். சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேண்ணா. நம்ம விபிஎஸ்ல சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு பாட்டு பாடு சொல்லு. நான் அந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடுறேன் அழகா உங்களுக்கு காட்டுறேன். அண்ணே இந்த 3ஆவது நாள் வரும்போது ஒரு பாட்டு ஒன்று சொன்னீங்கன்னா. என்ன பாட்டு? ஊரெல்லாம் நீ சுத்தக்கூடாதான். ஓ, அதுவா? அப்புறம் ஊர் நீ வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சில நேரம் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ விபிஎஸ்க்கு வரும்போது மட்டும் தான் அவங்க நிம்மதியா இருக்கிறாங்களா, மற்ற நேரம் நீ லபலபான்னு கத்திட்டு இருக்கிறான் வீட்டுல, டிவி பாக்குறியா, சண்டை போறியா, இதெல்லாம் சொல்றாங்க. விபிஎஸ் முடிச்சுட்டு போன பிற்பாடும் வீட்டுல ரொம்ப குவைட்டா நல்ல பிள்ளையா இருக்கணும், ஊரெல்லாம் சுத்தக்கூடாதுன்றதுக்காக அந்த பாட்டு பாடி காட்டினேன். ஆமாண்ணா. சூப்பரா பாட்டு போடி போடலாமாண்ணே?
இப்போ வாடா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணே எதுக்குண்ணே? உனக்காகவா ஆமாண்ணே. இவங்க கேக்குறா ஒரு பாட்டு பாடிடலாமா? அண்ணே ஃபைனல் டே ப்ரோகிராம். சரி நான் பாடுறேன், நீ ஆக்ஷன் பண்றியா? ஷூர் கண்டிப்பாண்ணே. ஷூரியா? ஆமாண்ணே. நிச்சயமா பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேண்ணே. சரி அப்பா அந்த ஒரு மியூசிக் போடுங்கப்பா, அந்த பாட்டை நம்ம பாடி காட்டுவோம் எங்களுக்கு. பண்ணலாமா? பாட்டு பாட போற கேட்டு பால் நீ போட்டு கரங்களை நீ தட்டு. நாட்டுப்புற பாட்டு பால் போற கேட்டு தால் நீ போட்டு கரங்களை நீ தட்டு. ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. பாடுங்க பார்க்கலாம். ஒய்யாரே நீங்க சுத்தக்கூடாது, நம்ம ஊர் வம்ப நீங்க வாங்கக்கூடாது, பேரெல்லாம் நீங்க கெடுக்க கூடாது, ஏறக்கூடாது, ஊரெல்லாம் நீங்க சுத்தக்கூடாது, நம்ம ஊர் வம்ப நீங்க. அரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. நீங்க பேசக்கூடாது, பிறர் பொருள் எல்லாம் நீங்க திருடக்கூடாது, பொய் வாழ்வு நீங்க வாழக்கூடாது, மெய் வாழ்வு இயேசுவில் வாழ வேண்டுமே. பொய்யெல்லாம் நீங்க பேசக்கூடாது, பிறர் பொருள் எல்லாம் நீங்க திருடக்கூடாது, பொய் வாழ்வு நீங்க வாழக்கூடாது, மெய் வாழ்வு இயேசுவில் வாழ வேண்டுமே. ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. மாறலாமா இப்போ? Boys and girls, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. நாட்டுப்புற பாட்டு பாட போற கேட்டு தாளு நீ போட்டு கரங்களை நீ தட்டு. நாட்டுப்புற பாட்டு பாட போற கேட்டு தாளு நீ போட்டு கரங்களை நீ தட்டு. ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. தந்தானே தந்தானே தந்தனதானே, தந்தானே தந்தானே தந்தனதானே, தந்தானே தந்தானே தந்தனதானே, தந்தானே தந்தானே. வாவ் சூப்பரா இருக்கு. இவ்வளவு கிளாப் பண்ணிடலாமா நம்ம? அவ்வளவு அழகா நமக்கு என்ன பண்ணாங்க, ஆக்ஷன்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல. வாவ் ஹாப்பியா? என்னப்பா ரொம்ப சூப்பர்ண்ணா. என்ன சூப்பர் பாட்டு பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா சூப்பர்ண்ணா. என்ஜாய் பண்ணியா? வேற லெவல்ண்ணா நீங்க. சரி ஏதோ உள்குத்து வச்சு சொல்ற மாதிரி இருக்கேடா. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குனே. ஸ்வீட்டா இருக்கா? ஆமாடா, ரொம்ப கொஞ்சம் காரமா போட்டுங்கனே. கொஞ்சம் அப்படி டேஸ்ட் பண்ணிக்கறியா? இல்ல கொஞ்சம் காரம் போட்டுங்க. காரம் போட்டுட்டா. சரி சரி உப்பு கறிக்கண்டா. யாரா அவன்? நான் இல்லனா. சரி இந்த பாட்டுல என்ன வரிகள் நீ புரிஞ்சு பாடுன? சும்மா ஆடிட்டே இருந்தியா இல்ல வரிகளா புரிஞ்சு பாடியா? அண்ணே எனக்கு இந்த பாட்டுல ஒரே ஒரு லைன் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. என்ன லைன் அது? அண்ணே இந்த பாட்டுல பொய்யெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கண்ணே. ஆமாடா ஆமாடா. நானு எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க தக்கா கிட்ட. தக்கா கிட்டயா? அக்கானா? என்ன காது கூட கேட்கல, கடைசி நாள் வந்தவன உனக்கு. சரி 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 அக்கா கிட்ட. அப்புறம் எல்லார்கிட்டயும் பொய் சொல்லுவானா? பொய் சொல்லுவியா? ஆமா. நிஜமாவா? நிஜமா தானே. என்னடா நீ விபிஎஸ் போறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தியா இப்ப அப்படி இருக்கிறியா? நான் விபிஎஸ் வரதுக்கு முன்னாடி 2 நாள் நீங்க சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் கூட பொய் சொல்லி தான் இருந்தானா.
என்ன? இந்த 3வது நாள் பாட்டு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இந்த பாட்டு? ஆமா 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 ஆமா. பொய்யெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுண்ணா எனக்கு. அப்படியா? ஆமா. நீ கடைபிடிக்கிறே இல்லையா? அண்ணா நீங்க எப்ப சொன்னீங்களோ அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் பொய்யே சொல்லலண்ணே. நல்ல பிள்ளடா. விபிஎஸ் வர்றது முக்கியம் இல்ல. விபிஎஸ் வந்து அதுல இயேசுவை பத்தி நமக்கு என்னெல்லாம் சொல்லி தராங்களோ அத்தனையும் நம்ம கத்துக்கிட்டு காதல கேட்டு காதல விட்டு கூடாது. என்ன பிங்கி? விட்டுட கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும், அதை மனசுல வச்சு நம்ம அதை கை கொள்ளணும். சரியா? நீங்க பேசிட்டே இருங்க. நம்ம பாஸ்டர்கிட்ட ஒரு சின்ன கால் பண்ணிட்டு வந்துட்டா. இல்லடி அவருக்கு வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வெளியே சொல்ல கூடாதுடா. ஓகே போயிட்டு வந்துறேன்டா. போயிட்டு வந்துறேன்டா. அவருக்கு அடிச்சிட்டு போலடா. ஆமா வரேன். ஒன்னா நாள் வந்தேன், எங்க வீட்டுல ஒரே சண்டை. என்ன குச்சி எங்க அம்மா செம்ம முடி பாரு, தலைமுடி பிச்சிரி பின்னாடி கீழே தலையில பாரு. ஏய் யாரா பார்த்து வயசாயிடுச்சுன்னு சொல்ற? ஏய் பங்கு பத்தியா பின்னாடி? சரி விஷயத்த சொல்லு. கவனிய நீ விட்டா பேசிட்டே இருப்ப. மே மாசம் நாள் விபிஎஸ் எங்க அம்மா வந்து நீ தொல்லையாகிற, நீ ரொம்ப தொல்லையாகிற, நீ ரொம்ப தொல்லையாகிற, நீ வானா நீ போ விபிஎஸ்க்கு, நீ போ விபிஎஸ்க்கு. உனக்கு மட்டுமாடா பிரச்சனை? எனக்கும் தானே பிரச்சனை. ஆமா பிங்கி. விபிஎஸ் வர வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயம் கத்துக்கிறோம். ஏசப்பா நம்ம கூடவே இருக்காரு. ஆமா உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன பாரு, நான் சொன்ன அண்ணா கிட்ட 1வது 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் இந்த 5 நாளும் எங்க அம்மா என்ன திட்டல. அப்படியா? தெரியுமா உனக்கு? ஏன் திட்டல? எங்க அக்கா என்ன திட்டல. அப்படியா? எங்க அப்பா என்ன திட்டல. எங்க அண்ணனும் என்ன திட்டல. ஓகே நான் பொய்யெல்லாம் சொல்லடா, உண்மையதான் சொல்றேன். பறந்து 1 நாள் விபிஎஸ் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏசப்பா என் கூட இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு வருத்தம்னா, நான் போயிட்டு பிற்பாடு திரும்பியும் வந்து அந்த மாதிரி ஏசப்பா என் கூட இருப்பாரான்னு தெரியல. நம்ம தனியா இருப்பணும். திரும்பி இந்த இதோட அடுத்த வருஷம் தான் விபிஎஸ் வரும். பிங்கி ரொம்ப கஷ்டமா இருக்குது பிங்கி. ஆமாண்டா, அப்போ கரெக்ட் தான். தோட அடுத்த வருஷம் நமக்கு விபிஎஸ். ஆமா அடுத்த வருஷம் தான் விபிஎஸ். பாஸ்ட் அடுத்த வருஷம் தான் ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு. நீ ஸ்நாக்ஸ்லயே எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது, வயிறு வலிக்குது இல்ல, சோறு சாப்பிடணும்ல. சரி நான் பேசுறது கேக்குறியா? எனக்குமே வீட்டுக்கு போனதான் பிரச்சனை. நீ விபிஎஸ்ல இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருப்பேன். வீட்டுக்கு போனா எங்க அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க. இங்க இருக்கும்போது ஏசப்பா என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா வீட்டுக்கு போனா ஏசப்பா என் கூட இருக்கிற மாதிரி தெரியலடா. அப்படியா? பாரு, எங்க வீட்டு எதிர்த்து அப்படி இருக்கிற பையன் கூட தான் சேருவேன் நானு. பையன் மக்கு பையன். ஆனா இங்க வந்த உடனே புது நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா பாரு. நீ கூட பாரு, எனக்கு புது நண்பியா வந்தல்ல. ஆமா நீ எனக்கு புது ஃப்ரெண்ட் ஆகுறல. இதை விட அண்ணன் சொல்லி கொடுத்தாரு 7 நாள் விபிஎஸ்ல உன் நண்பர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன் பக்கத்து வீட்டுக்கு பையனா, உன் எதிர்த்து வீட்டுக்கு பையனா, உன் கிளாஸுக்குறனா, இதை விட ரொம்ப சிறந்த நண்பர் யாருன்னா உனக்கு ஏசப்பா தாண்டா ஜானின்னு சொல்லி அண்ணன் சொல்லி கொடுத்தாரு பிங்கி எனக்கு. அப்படியா? ஆமா. அப்படி ஏசப்பாவை உண்மையான ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டியா? நிச்சயமா ஏத்ததுனால தான் 5 நாள் எங்க வீட்டுல என்ன திட்டல. எப்ப பார்த்தாலும் தண்டை சோறு, அந்த சோறு, இந்த சோறு, புளி சோறு, அந்த சோறு திட்டி இருப்பாங்க. ஓகே. ஆமா இந்த 5 நாள் வா ராஜா, போ ராஜா, உக்கார் ராஜா, சாப்பிடு ராஜா, படுத்துக்கோ ராஜான்னு எங்க அம்மா ரொம்ப அழகா பேசுறாங்க. எங்க அப்பா என்ன ரொம்ப அழகா நேசிக்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் தனியா? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, அந்த 5 நாள் விபிஎஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப ஜாலியா இருந்ததுண்ணே. ஜோமனை கத்துக்கிட்டீங்களா? ஆமாண்ணே. பைபிள் படிக்க கத்துக்கிட்டீங்களா? சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா? ஆமாண்ணே. ஏசப்பாக்கு உங்க இருதயத்தை கொடுத்தீங்களா? கொடுத்தோண்ணே. உங்க இருதயத்துல இப்ப யாரு இருக்கா? ஏசப்பா இருக்காருண்ணே. தம்பி தங்கச்சி, இந்த 5 நாள் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? பொய் சொல்ல கத்துக்கிட்டீங்களா? ஏமாத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்க 5 நாள்? ஒழுக்கமா இருக்கணும், அப்புறம் கீழ்ப்படியணும், அப்புறம் பொய் பேசக்கூடாது, அப்புறம் திருடக்கூடாது. அப்ப நல்ல விஷயங்கள்லாம் கத்துட்டீங்க, ரைட் தானே ஜானி? அந்த மாதிரி நிறைய பேர் நல்ல விஷயங்கள்லாம் கத்துட்டு இருக்கிறாங்கப்பா.
ஓகே சூப்பர்ண்ணா. சரி, சரி, இன்னைக்கு மட்டும் தான் இந்த 5 நாள் மட்டும் தான் ஏசப்பா என் கூட இருப்பாருண்ணா. யாரா சொன்னா? இன்னைக்கு விபிஎஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்ப பிரேயர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? ஆமாண்ணா. இதோட பைபிள் ரீடிங்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? என்னடா நீ டே அப்படிலாம் நினைக்க கூடாதுடா, சரியா? சரிண்ணா. பாரு, நல்ல கவனி. இந்த விபிஎஸ்ல இயேசுபாவோட நீ ஒரு நல்ல உறவை நீ என்ன பண்ணிருக்கிற, உண்டாக்கி வச்சிருக்கிற, சரியா? இந்த விபிஎஸ்க்கு அப்புறம் நீ தொடர்ந்து என்ன செய்யலாம்னா இயேசுபா உறவில நீ ஒவ்வொரு நாளும் நீ வளரலாம். யாரோ சொன்னீங்களே இங்க இருந்தா ஜாலியா இருக்கு, வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க, ரைட்டா? நீ தான் சொன்னியா? சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிங்கி, நீ தான் கேர்ள்ஸ் டீமுக்கு லீடர், ஓகேவா? ஜானி, நீ தான் பாய்ஸ் டீமுக்கு லீடர், ஓகேவா? யார் அழகா சொல்றா பார்க்கலாமா? ஓகே, அவங்களோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இதோ கேர்ள்ஸ் சத்தம் தான் கேக்குற மாதிரி தோணுறா எனக்கு. ஏய் குட்டி தம்பி பசங்களா, டேய் என்னடா நீ சொல்ல மாட்டற, சொல்றா, போகும்போது பாப்கார்ன் வாங்கி தரேன் எல்லாருக்கும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். கடைசி ஒரு முறை சொல்லிடலாமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிங்கி, ஜானி, உனக்கு புரியுதா? விபிஎஸ்ல மட்டும் இல்ல ஜானி, விபிஎஸ்ல நீ வரும்பொழுது ஏசப்பாவை உள்ளத்துல நீ என்ன பண்ண, ஏற்றுக்கொண்ட, ரைட்டா இல்லையா? பாட கத்துக்கிட்ட, ஜெபிக்க கத்துக்கிட்ட, ரைட்டானா? உண்மையா இருக்க கத்துக்கிட்ட, ரைட்டானே? சில தப்பான விஷயம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிருக்க, ஆமா தானே? இந்த தீர்மானம் எடுத்ததுனால மாத்திரம் ஏசப்பா உன் கூட வரல, அவர் உன் உள்ளத்துல ஏன் தெரியுமா வந்தாரு? அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா தம்பி தங்கச்சி, ஏசப்பா நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணாரா? விளங்க பண்ணினார். அப்போ நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வந்ததுனால அல்ல, ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல ரொம்ப அன்புள்ள ஆண்டவரா இருந்து நம்முடைய உள்ளத்தை அவர் ரொம்ப நேசித்ததுனால தான் நம்ம நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்கள்ல மாத்திரம் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், எது வரைக்கும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும். நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் ஏசப்பா இருப்பார், எங்க போனாலும் இருப்பாரு, ஸ்கூலுக்கு போனாலும் இருப்பாரு, பிளே கிரவுண்ட் போனாலும் இருப்பாரு, சண்டே ஸ்கூலுக்கு வந்தாலும் இருப்பாரு, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது போனாலும் இருப்பாரு. ஏன் ஏசப்பா உன் கூட இருக்காரு தெரியுமா? ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? உன் கூடவே இருக்கிறது தான் ஏசப்பாக்கு ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம். ஓகேவா? புரியுதா உனக்கு? தம்பி தங்கச்சி, இந்த விபிஎஸ் நாட்களை மட்டும் ஜாலியா இருக்குன்னு யோசிக்காத, ஒவ்வொரு நாளும் நீ ஜாலியா இருக்கலாம். ஏன்னா நான் எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஏசுப்பா நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். பைபிள் ஒரு வசனம் வாசித்தல, என்ன வசனம் பாது? மத்தேயு 28ஆம், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தமும் சகல நாட்கள் ஏசுப்பா நம்ம கூடவே இருக்கிறார். ஆகவே உன் கூடவே இருக்கிற ஏசுப்பா அவ உன்னோடு வருவாரு. நீ படிக்கும் பொழுது உன் கூட இருந்து உனக்கு ஆலோசனை தருவாரு, உனக்கு ஞானம் தருவாரு. சில நேரங்களில் சாய்ஸ் சூஸ் பண்ண வேண்டியது வரும், எதை நான் செய்யணும் எதை தவிர்க்கணும்ன்ற எண்ணம் வரும். அப்ப நீங்க ஏசுப்பா கிட்ட உதவி நாடலாம். குறிப்பா டீனேஜ் பிள்ளைங்க, 8th 9th 10th 11th படிக்கிற பிள்ளைங்க, you may to have some choice. நீங்க எடுக்க வேண்டிய நிலைக்கு நீங்க வருவீங்க. அப்ப நீ என்ன பண்றதுன்னு குழம்புவீங்க. பட் உனக்குள்ள இருக்கிற ஏசப்பா உன்னோடு கூட இருந்து நீங்க என்ன செய்தாலும் உனக்கு எதை செய்யணும்ன்றதை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இங்க கற்றுக்கொண்டது போல தினந்தோறும் ஜெபிக்க பழகணும். தினந்தோறும் ஏசப்பா கிட்ட ஏசப்பாவுடைய வசனத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூலுக்கு வரணும். புரியுதா? நம்ம சர்ச்ல சண்டே ஸ்கூலுக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மணிக்குண்ணா? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குடா. விபிஎஸ்க்கு அப்புறம் கூட இங்க சண்டே ஸ்கூல் நடக்கும். இங்க சண்டே ஸ்கூல் டைம் வந்து ஆன்டி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சண்டே ஸ்கூல்ல நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன பண்ணலாம், ஆராதனைக்கு பின்னாடி வந்து கலந்து கொள்ளலாம். அதுல நிறைய பாட்டு, வசனம், கதை எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால நீ ஆணுடைய பிள்ளையா நீ தொடர்ந்து நீ வளரலாம், வாழலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார். பிங்கி ஓகேவா? ஓகேண்ணே. விபிஎஸ் நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாளும் நீ இயேசுவா பிள்ளையா நீ இருக்கலாம். ஓகேண்ணே. அங்கிள் உனக்கா ஜெபம்டா? ஓகேண்ணே. எத்தனை பேர் இயேசுவா உன் கூடவே இருக்கணும்னு விரும்புறீங்க? எல்லா நாளும் அங்கிள் உங்களுக்கா ப்ரேயர் பண்ணிட்டா? கண்ணை முடிங்க பார்க்கலாம், உங்களுக்கா நான் ஜெபம் பண்றேன். எத்தனை பேர் இயேசுவா உங்க உள்ளத்துல வந்திருக்கிற இயேசுவா உன் கூடவே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கூப்பிடல, காட் உன் கூட இருப்பாங்க. கண்ணு முடி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் மனசுல, இயேசுவா என் கூடவே இருங்க. நான் எங்க பயசிக்கன்னு கேட்பேன், என் கூடவே இருங்க. நான் எங்கே போனாலும் என்னோடு இருந்து என்னோட பேசுங்க. எல்லா தம்பி தங்கச்சியும் கண்ணை மூடுறதை நான் பார்க்குறேன். உங்களோட பேரண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் நினச்சிங்கன்னா நீங்களும் கண் முடிக்குவோங்க. நாம் ஜெபிக்கலாம். ஒரு போதும் கைவிடா என்னேச தேற்றுவா. தம்பி தங்கச்சி பாடுங்க பார்க்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவா. கரம் பிடித்து நடத்துவா. கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா. கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவா. எல்லா கரங்களும் உயர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த விபிஎஸ் நாட்களில் மாத்திரம் அல்லப்பா, இந்த பிள்ளைகளோடு கூட, அந்த பிள்ளைகள் ஆண்டவரை எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவளை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த 5 நாட்கள் 6 நாட்கள் பக்தி உள்ளவர்களாய் அல்லப்பா, வாழ்நாள் முழுவதும் பக்தி மார்க்கத்தாராய் வளர வாழ கர்த்தரின் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் வேகத்தையும் புத்தியை தாங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா. கல்விமானி நாவினால் அவங்களை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து சண்டே ஸ்கூல் வரட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு புதிய ஆவிக்குரிய தலைமுறையாக உருவாக கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை அழைத்த அருமையான பாஸ்டுக்காக, திருச்சபை மக்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தூர தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு அருமையான சார்ல்ஸ் சந்தன் ஐயாவுக்காக, அக்காவுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த சபையையும் சண்டே ஸ்கூலையும் வளர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கிளாப் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்தலாமா?